அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு. இப்போதான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி, யுவன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடயே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். ஆன்ட்டி ஜீவா ஆன்ட்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். ஜீவா ஆன்ட்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோட நாங்கள் பழகி அந்த பழக்கம். எங்கள் 2 குடும்பமும் அந்த அளவு பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.
சுக துக்கங்களில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நமது குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடியது ஐயா இளையராஜாவினுடைய கலையும் அவர் படைத்தளித்த அந்த இசை. அப்படியான நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா இளையராஜா அவர்களினுடைய மகள் மரியாதைக்குரிய பவதாரணி அவர்களுடைய இந்த மறைவு என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆறுதல் அளிக்க வேண்டிய தருணங்களில் எல்லாம் இளையராஜா அவர்களுடைய இசை ஆறுதல் அளித்திருக்கிறது. அப்படியான ஆறுதல் அளித்தவருக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறோம் என்பது தெரியவில்லை. பவதாரணி அவர்களுடைய குரல் நம்மை எல்லாம் வசியப்படுத்திய குரல். பாரதி திரைப்படத்தில் அவரது குரல் என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு உணர்வை நம் அனைவருக்கும் கொடுத்தது. அதன் மூலமாக நாம் அவரது குரலினுடைய வலிமையை அறிந்து கொண்டிருந்தோம். திடீரென்று வந்து சேர்ந்த இந்த செய்தி என்பது ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரை இழந்த துயரத்தை நாம் இப்பொழுது உணர்கின்றோம். அவரது குடும்பத்தில் ஒருவராக நாம் துயரத்திலே பங்கு கொள்கின்றோம். ஐயா இளையராஜா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் விரைந்து ஆறுதல் பெற வேண்டும். அவர் குடும்பத்தாருக்கு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை பெரிய இழப்பிலிருந்து அவர் மீண்டெழுவதற்குரிய வலிமை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற இயற்கையை நான் வேண்டுகிறேன். பவதாரணி மேடம், அதாவது 46, 47 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது. பட் இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இருந்தது. பட் அவங்க 4th ஸ்டேஜில் இருந்ததுனால தான் அது காப்பாற்ற முடியலன்ற மாதிரி இருக்குது. முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா அவங்க காப்பாற்றிருக்கலாம். எனக்கு ராஜா சார் தான் என்னுடைய முதல் படம், திருநெல்வேலி படத்துக்கு மியூசிக்கு. அதே மாதிரி காதல் ஜாதின்னு ஒரு படத்தில் வந்து மனசே மனசேன்னு பவதாரணி மேடம் தான் பாடினாங்க. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, கசுராஜா சார் டைரக்ஷனில். அது வந்து பட்டி தொட்டிலாம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. பட் அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய ரீச் ஆச்சு, பவதாரணி மேடம் பாடினது. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ஸு, அப்படி ஒரு அருமையான ஒரு குரல் அவங்களுடைய குரல். இனிமேல் அதை வந்து அவங்க இல்லைனாலும் அந்த பாட்டு மூலியமாக தான் கேட்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்து ஒவ்வொருத்தங்களே இழந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதுவும் ராஜா சாருக்கு வந்து அவங்க டாக்டர்ன்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம், அதை எப்படி தாங்குவாங்க. அதே மாதிரி யுவன் பிரதராக இருக்கட்டும், கார்த்திக் ராஜா பிரதராக இருக்கட்டும், மொத்த ஃபேமிலிக்குமே இது வந்து மிகப்பெரிய இழப்பு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கும். அதே மாதிரி அவங்கள ரொம்ப நல்லா பழகுவாங்க, அவங்க குறிப்பாக ரொம்ப நல்லா பழகுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நல்ல ஒரு இதயத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவதாரணி மேடமோடைய ஆத்மா சாந்தி அடையணும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இது. ராஜா சாரோட இசையால் தான் நம்ம எல்லாருமே தூங்குகிறோம். ராஜா சாரோடைய இசை தான் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி. அப்படிப்பட்ட ராஜா சாருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. அதை எப்படி அவர் தாங்குவார்னு தெரியல. அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. எவ்வளோ வேதனை இருப்பாங்க. இது வந்து அடிக்கடி இந்த மாதிரியான பேசி ரொம்ப அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தெரியல. மகளுடைய மரணம்ங்கிறது வந்து அப்பாவோட கஷ்டத்தை தாங்கிட்டு உதாரணத்துக்கு நானும் மகளோ ஃப்ளைட்டில் வரோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பெரிய பொண்ணாயிட்டாங்க, இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்காங்க. கொஞ்சம் சுருட்டு படுத்தும் போதே அந்த மகளுடைய ஒரு சின்ன உடல் நோய் கஷ்டப்படுத்துறதை கூட அமைதியா இருக்கு. வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய இசையால சந்தோஷப்படுத்துற ஒரு மனுஷனோட மனசு வந்து எவ்வளவு வேதனையா இருக்குங்கிறதுலாம் இப்போ அந்த வேதனை வந்து நம்மளுடைய வேதனைக்கு முன்னாடி குறைவா இருக்கு. தெரியல, உடல் ஆரோக்கியம் முக்கியமா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு போது டெஃபினட்டா அதை பார்க்கணும். உதாரணத்துக்கு என் அப்பா கூட மாதிரி லுக்கீமியா, பிளட் கேன்சர், நல்லா தைரியமா இருக்காரு. ஒரு நாளைக்கு பயந்தப்போ ஒரே வாரத்துல அவருடைய மரணம். இப்போ கூட பௌத்தா பற்றி சொல்லும்போது அவங்க பயந்துட்டாங்க. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உடல் நோய் என்ன இருந்தாலும் ஆரோக்கியமா பார்த்துக்கிறதும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சிறந்த மருந்து. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப அவரை காப்பாற்றுறது வந்து அவருடைய கான்ஃபிடன்ஸ். இந்த மரணத்துல நம்ம எல்லா மரணத்தையும் எதாவது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு.
இந்த மரணத்துக்கு இதுக்கான ஆறுதல் வந்து எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப சோக் ஆகுறது, பேச முடியாமல் கஷ்டப்படுறது, எப்பயாவது இந்த மைக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாமா ஒரு ஆத்மா சாந்தி. ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. இன்னைக்கு பவர்தாரணி மறைவு வந்து ரொம்ப அந்த அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேலே இசைஞானியை போய் பார்த்தோம், அவரால் அது ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்றது புரியல. ஏன்னா வாழ்கிற வயசு பெரிய வயசு கூட இல்லை, 46, 45, 47 இருக்கும். 47 வயசு அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது வந்து ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. இன்னும் அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிய பாடல் வந்து நிறைய பாடல்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு. நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் வந்து பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவ்வளோ ரசித்து அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர். ஒரு குறிப்பானா, ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிக்கி வாய்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் எங்களோட வாய்ஸ். இன்னைக்கு அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எங்கள் சங்கத்தின் சார்பாக, இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார், பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான். இந்த கடவுளுக்கு கண்ணெல்லாம் போச்சப்பா. ஐயோ ஐயா, அருணாச்சல ஈஸ்வரா, பௌர்ணமியில பாப்பாவை கூட்டிட்டு போறியா? நல்லா பாத்துக்கையா. அது போச்சப்பையா, அதுக்கு வயசு இப்ப இல்லையா? வயசு பொண்ணையா கூட்டிட்டு போவீங்க ஐயா? தகப்பனுக்குமே நடக்கக்கூடாத ஒரு துயர் அது. உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் ஐயா இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில், அவர் வரிகளில், அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அந்த நேரத்தில் இருக்கு. பவதாரிணி வந்து இசை உலகத்தில் ஒரு குழந்தை மாதிரி. அது ஒரு 5-6 வயசில் இருக்கும்போதுருந்தே எனக்கு பவதாவை தெரியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு குழந்தை மனதோடு இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு யதார்த்த குணமுடைய ஒரு குழந்தையா இளையராஜா சார் முதல்வி பவதாரிணி இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டாவே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், உடன்போடு இருக்கும். என்ன மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இளையராஜா சார்கிட்ட பாடுற அனைத்து சிங்கர்களுக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி. அற்புதமான மனசுடைய அந்த குழந்தை, இந்த மாதிரி ஒரு குழந்தைய இறைவன் வந்து இவ்வளவு சீக்கிரமாக கூப்பிட்டு போனது வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்கு.
அவ்வளவு அழகாக பாடுவார். அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அந்த மாதிரி அவதாரணி வாய்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குழந்தைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி உட்பட 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். 150 பாட்டுக்கு மேலே வாங்கி, மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு, கிளி போல பேச்சொன்னா அதே பாடி இருக்காது, கிளி மாதிரி தான் பேசும். அந்த பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக எனக்கு அவளை தெரியும். அந்த வீட்டில் எனக்கும் அவள் ஒரு குழந்தை மாதிரி தான். எங்கள் குடும்பத்தில் அது ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைய அவங்க தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் அவ்வளவு பாசமாக இருக்கும். அப்பான்னா உயிர். அது சோகமான சூழ்நிலையில் இளையராஜா சார் வந்து எப்படி தாங்குறாருன்னு தெரியல. உண்மையிலுமே எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோதனை இறைவன் கொடுக்குறாரு? பாவம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கும், அப்பளுக்கு இல்லாத குழந்தைகள் எல்லாத்தையும் இறைவன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இறைவனை வந்து ரொம்ப நொந்துக்கிறேன் இந்த விஷயத்தில். அந்த குடும்பத்துக்கும் அனைவருக்கும் ராஜா சாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு உணர்விழந்து கிடக்கு அவருடைய முகம். இப்படி ஒரு இளையராஜாவை நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய தாக்கத்தை, கோபத்தை இறைவன் நம்ம கிட்ட உண்டு பண்ணியிருக்கானா அது இன்னைக்கு தான் எனக்கு என்ன பொறுத்தவரை. சமீபத்தில் விஜயகாந்த் சாரை அது மாதிரி கற்றுது நல்லவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களே, என்னன்னே தெரியல. இசை உலகத்துக்கு மட்டுமில்லை, குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அது சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு மகாலட்சுமி வீட்டில் சுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அழகான நல்ல மனம், நல்ல இதயம் கொண்ட ஒரு நல்ல குழந்தையை இந்த நாடு இழந்து, ஒரு இசை குழந்தையை என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த ரொம்ப துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய அவார்டான அவார்டு, மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் வச்சு சகலகலவல்லி என்னன்னு கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க. ரேவதி அவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து 1980 அந்த டைமில் நான் வந்து படம் பண்ணும்போதெல்லாம் தெரியும். நானும் ஒரு தங்க மனசுக்காரன், மணிக்குயில், ராமராஜன் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சித்தர். அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஒரு ஒரு வீட்டில் வந்து பெண்ணு தான் தெய்வம் மாதிரி. அதே மாதிரி இவங்களும் இறந்தது அவர் எப்படி அவரால் தாங்க முடியுதுங்கிறது தெரில. இது வந்து காலம்தான் அவருக்கு வந்து மனது கொடுக்கணும் அவருக்கு. அந்த அந்த பாப்பா வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஏன்னா இது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. திரையுலகம் வந்து தொடர்ந்து வந்து மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் என்னங்கிறது தெரில. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு. இந்த மாபெரும் இழப்பு இளையராஜா சார் வீட்டுக்கு மட்டும் இல்லை, சினிமா உலகத்துக்கு, இசை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய கடவுளை வேண்டுகிறேன். அவர் குடும்பத்தாருக்கும் வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் இளையராஜா சார் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து பவதாரணி ஒரு சின்ன குழந்தையா, ஒரு செல்ல பிள்ளையா, ராஜா சார் கூட வந்து தியேட்டருக்கு வந்து விளையாடுறது, அப்பா கூட பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோட படத்தில், கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. பூந்தோட்டம் படத்தில் ஒரு பாடல் பாடுறதா இருந்து
அது ராஜா சாருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நம்ம மேலே வந்து ஒரு அளவு கடந்த அன்பா பழகக்கூடிய ஒரு 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 பெண், இசையாவே பிறந்து இசையாவே வளர்ந்த ஒரு பெண். அதே மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு ஒரு குரு. அந்த நேரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அங்கே வருவார். அவருடைய படம் வந்து முதல் படம் வேலை. அப்போ வந்து அங்கே தான் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். அப்போ தன்னுடைய சகோதரி கூட தான் அவர் வருவார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இசை எல்லாமே கற்றுக் கொடுத்தது அக்கா தான், எனக்கு வந்து குரு வந்து அக்கா தான் அப்படின்னு வந்து அப்படி வந்து அவர் சொல்லுவார். இந்த குரல் வந்து இந்தியாவில் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு மழலையான ஒரு குரல். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து பாடகர்கள் வந்து தேசிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. பவதாரணியினுடைய தேசிய விருது என்பது எந்த வகையில் அது வந்து சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு குரல் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு தாயினுடைய வருடல் போல, ஒரு ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணோட குரல் போல இருக்காது. ஒரு ஒரு குழந்தையினுடைய குரல் போல வந்து அந்த குரல் இருக்கும். அவங்கள வந்து இந்த இளம் வயதில் வந்து இழந்திருப்பது. ராஜா சாரை வந்து பார்த்தேன், ஒன்றும் சொல்ல முடியல. எதுவுமே அவர் நேருக்கு நேராக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அந்த மாதிரி மன கஷ்டமாகவும் மன வருத்தமாக இருக்கு. அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தாருக்கும், இசை இந்த நூற்றாண்டின் இடையற்ற இசை மேதை இளையராஜா அவர்களுக்கும், அவருடைய சகோதரர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் எனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா மகள் பவதாரணி இழந்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய பாடல்கள் அவர் பாடவில்லை என்றாலும் இளையராஜா எழுதிய பாடல்கள் நான் 380 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆனால் என் பாட்டு ஒன்று கூட பாடலை. இருந்தாலும் பவதாரனுடைய குரல் ரொம்ப இனிமையான குரல். அது இழந்ததே திரை உலகத்துக்கே ஒரு இழப்பு தான். என் பெயர் முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம். அக்காவோட மாயநதி அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ மட்டும் இல்லை, இப்போ சாரான்ற படத்துக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருந்தவங்களோட இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து யாரையுமே ஏற்றுக்க முடியல. குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இசை குடும்பம் வந்து இது வரைக்கும் இந்த கதவு திறந்த வரைக்கும் உள்ளே வந்தவங்க எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோட மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. முதல் தடவை அந்த கதவுலேருந்து வெளிவர ஒவ்வொருத்தவங்க முகமும் இறுகி போய் வரதை பார்த்தா முடியல. அப்பாவை மேலே போய் பார்த்தோம். அவருடைய யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே மங்களகரமாக இருந்த ஒரு சத்தம் மாறி இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த தைரியத்தை கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். நாளைக்கு நடக்கிற விஷயத்துக்கும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி, அந்த இசை குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கக்கூடாது தான் பவதாரணி அக்காவுடைய ஆத்மா சாந்தியடைய நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நல்ல ஒரு விலங்குக்கு இனிய பண்பாளரும் எல்லோரும் அன்பாக இருக்கின்ற இசைஞானி என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய இசைஞானி அன்பு சகோதரி இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள், பாசத்திற்குரிய ஒரு மகள், அந்த ஒரு இசைக்குயில் தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை என்னும் அந்த இன்ப நாதத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் காதுகளிலும் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு இசை உலகில் ஏறக்குறைய ஒரு 250 பாடல்களுக்கு மேலே பாடி தனக்கென்று தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை வரலாற்றிலே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய ஒரு சகோதரி என்று சொன்னால் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரி பவதாரணி அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். 48 வயது அவருக்கு. காலம் நம்மிடையே அவரை பதித்து விட்டது. அவர் இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள்
வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இசை உலகிற்கு எவ்வளோ படைப்புகள் அவருக்கு கிடைத்திருக்கும். சிறிய வயதிலே பாடிய முதல் பாடலிலே அவர் தேசிய அளவில் ஒரு தேசிய விருது பெற்றார் என்று சொல்லும்போது உள்ளமெல்லாம் ஒரு பூரிக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு இசைப்பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒரு இசைக்குயில், ஒரு கானக்குயில் இன்றைக்கு நம்மிடையே மறைந்தது என்பது ஒரு இசை உலகிற்கு மட்டுமல்ல, ஐயா நம்முடைய அன்பு சகோதரர் இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே ஒரு பேரிழப்பு. ஏனென்று சொன்னால், என்னை பொறுத்த நான் கூட ஒரு இசைப்பிரியன். எனவே அந்த ஒரு வகையிலே பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இது போன்ற அதாவது ஒரு மெல்லிய அந்த ஒரு குரலோடு பாடுகின்ற அந்த தன்மையோடு அந்த குரல் வளம் இருக்கின்ற அந்த பாடல்கள் இன்றைக்குமே காதுகளிலே ஒலித்து கொண்டு நம்ம எவ்வளோதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம் மனதை அமைதிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய அந்த இசையும் சரி குரலும் அமைந்து அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன ஆறுதல், மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே இசையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பங்காக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு ரீதியில் நம்முடைய அன்பு சகோதரி பவதாராணி அவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை என்று நினைக்கும் போது நம்மை போன்ற இசைப்பிரியர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இசையிலே மேங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவே தான் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரிக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அவருடைய இசைஞானி அன்பு சகோதரி இளையராஜா அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜா பேசலாம் சார், நீங்க சார் பேசலாம் சார். பேசலாம் சார். மறைவு இந்த மறைவு ஒரு பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. ராஜா சார் ஃபேமிலி பெரிய லாஸ். ராஜா சார் ஃபேமிலின்றது அவருடைய இசையை கேட்டு நம்ம எல்லாருமே அவருடைய ஃபேமிலி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய லாஸ். இந்த துயரத்திலிருந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய வழியை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஒரு 2 வார்த்தை வரும்போதெல்லாம் யாராவது கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. இந்த சம்பவம் என்பது மிகவும் துயரமானது, நினைச்சே பார்க்க முடியாத சம்பவம். அது செய்தியை பார்த்த உடனே மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ணன் மகள் பவதாரணிக்கு வயது 47 வயசில் போகாதது என்ன உலகம் என்ன கடவுள்னு புரியலை, தாங்கவே முடியலை. அண்ணன் மகள் பவதாரணி இறப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, இசைத்துறை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இழப்பு. இந்த துயரத்தில் வாழும் மன்னனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மகள் பவதாரனுடைய ஆன்ம சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். ராஜா சார் குடும்பத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜா சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இருந்தப்போ அவர் எவ்வளோ உடஞ்சிப்பான்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான
பலத்தையும் தங்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன என்ன வேகம்னு தெரியல. யமனுக்கு வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறக்காத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதாரணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதாரணி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும், இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இசைஞானி இசைஞானி இளையராஜா அவர்கள் பெற்ற இசை வாணி, இசை பறவை, இசை குயில், இசை உலகத்துக்கு பெரிய பேர் இழப்பு. நான் ஆரம்ப காலத்தில் விளம்பர படங்கள் எடுக்கும்போது அந்த விளம்பர படங்களுக்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காரு. இதே வீட்டில் அந்த இசையமைப்பு நடக்குது. அப்போ அவர் சின்ன பாப்பாவை வந்து என்னுடைய விளம்பர படங்கள்லாம் பாடி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இசை வேலையுடைய குழந்தை அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையாக பழகக்கூடிய அண்ணா அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு தங்கை. எனக்கு இப்போ அவங்களுடைய கடைசி இப்போ எனக்கு பாடின அந்த பண்ணப்புறத்து சின்ன குயில் அப்படின்ற அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த பாட்டு, அந்த படத்தோட பாட்டோட உலகம்லாம் நான் சுற்றினேன். உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ள அதில் ஒரு பெரிய சுகம் மாதிரி பெரிய காலையிலேருந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சகோதரி பவதாரனுடைய ஆத்மா சாந்தி பார்த்து அவர் இறந்து வர்ற அன்பு சகோதரர் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் சிவாஜி இளையராஜாவுக்கும் கார்த்திகேயனுக்கும் ஒரு நண்பர்களுக்கும் பவதாரனுடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை. சாரி, அதாவது மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என் படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக் யுவனும் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசிக்கோ நான் பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆடி போயிருக்கு. சாரி. இப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மியூசிக்கில் ஒரு 4 சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். மேம் வந்து பார்த்திங்கன்னா சாரோட டாக்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க்கு கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள்,
சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவங்களுக்கு. சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க. அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவோம். பட் பவதாரணி மேம் பார்த்திங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பாடல்கள் ஹிட் பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போது உலகம் போலாம் ஒழிச்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் எல்லாம் வல்ல இறைவனை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அறிவை வேண்டிக்கிறதுனால என் சார்பிலும் அப்பா சார்பிலும் அனைத்து இசை கோயில் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு. இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி, யுவன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடயே நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆன்ட்டி வந்து ஜீவா ஆன்ட்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். ஜீவா ஆன்ட்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒழிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோட நாங்கள் பழகி அந்த பழக்கம், எங்கள் 2 குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப யங் ஏஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பவதாரனுடைய இழப்பு வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பு. உண்மையிலே அமைதிக்கு மறுபேருன்னு சொன்னோம்னா இப்போ அமைதிக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அமைதிக்கு வந்து பவதாரணின்னு சொன்னாலே அமைதியினுடைய முழு அர்த்தமே பவதாரணி தான். அவங்க பேசுகிறதும் சரி, பழகிறதும் சரி, அவங்க செயல் எல்லாமே வந்து அமைதியான ஒரு பேச்சியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தேசிய விருது 2000 வந்து பாரதி படத்துக்கு வந்து கிடைச்சது. அந்த தேசிய விருதினுடைய தேர்வு குழுவில் நானும் ஒருத்தராக இருந்தது எனக்கு ஒரு பெருமை. தென்னிந்தியாவில் இருந்த தேர்வு குழுவில் வந்து உறுப்பினர்களில் 2 பேர் தென்னிந்தியாவில் இருந்து, அதில் நான் ஒருத்தர். அந்த படம் தேர்வு பெற்ற உடனே முதல் நான் ஃபோன் பண்ணி இளையராஜா சாருக்கு தான் சொன்னேன். அவர் அந்த மகிழ்ச்சி வந்து நான் பவதாரனோட பேச முடியல. இப்போ உண்மையிலே இப்போ வந்து அந்த மகிழ்ச்சி வந்து என்னால் என்றைக்கும் வருது, பெருமையான ஒரு விஷயம். அதே போல் அலெக்சாண்டர் படத்தில் பவதாரணி அதை வந்து கார்த்திக் ராஜா வந்து பஞ்சு சார் வந்து அறிமுகப்படுத்துகிறார். அந்த படத்தினுடைய டைரக்டர் நான். அந்த படத்துலேயும் வந்து பவதாரணி பாட்டு அருமையான ஒரு பாட்டு அதில் இப்போ ஒரு பாடியிருப்பாங்க. அது ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு. அது
அதனால் வந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.